வணக்கம் சார். வணக்கம். மியூச்சுவல் ஃபண்டில் வந்து எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணலாமா இல்லை கண்டினியூ பண்ணலாமா, இல்லை எஸ்ஐபி இந்த நேரத்தில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்ற பல சந்தேகங்கள் வந்து வியூவர்ஸ்க்கு இருக்குது. இந்த வீடியோவில் முழுக்க நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இப்போ மார்க்கெட்டுடைய சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட்டு 5 months வந்து ரொம்ப பேடாக இருக்குது. அது ரிகவர் ஆகிற மாதிரியே தெரியல அப்படின்றது தான் ஜென்ரலானது. லாஸ்ட் 2-3 days பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப ப்ளீடிங்காக இருக்குது. அப்படின்றப்ப இந்த நேரத்தில் எஸ்ஐபி தொடங்குறதோ இல்லை வந்து நம்ம லம்சமாக வந்து நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ ஒரு சரியான முடிவாக இருக்குமா சார்? ஸோ நீங்கள் கேட்குற கேள்வி வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கும் தான் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. இப்போது ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்கம் இருக்குன்றது வந்து பொதுவான ஒரு விஷயம். அண்ட் அது வந்து ரொம்ப நார்மலான விஷயம். அண்ட் இதில் வந்து 3 ஃபேஸ் சொல்லுவோம் எப்போவுமே ஒரு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து பேரிஷ் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து கன்சாலிடேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். புல்லுனா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. இப்போ 2020 கோவிடுக்கு அப்புறமா 2023 வரைக்கும் நடந்தது வந்து புல் ஃபேஸ். அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு பக்கமாக ஏறிட்டே போன ஒரு மார்க்கெட். நடுவில் சின்ன கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் ஓரளவுக்கு மேலே போயிட்டே இருந்தது. இப்போ பேரிஷ் ஃபேஸ்ன்னு ஒன்று இருக்குது. பேரிஷ் ஃபேஸ்ன்றது என்னென்னா இப்போ போயின்னு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பேரிஷ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம செப்டம்பர் 2024 கிட்டத்தட்ட 7-8 மாதம் ஆக போகுது. மார்க்கெட் வந்து முன்னாடி இருந்த பாயிண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 20% கீழே சரிவாயிருக்கு. இது பாட்டம் ஆயிடுச்சா ஆவலையான்றது தெரியாது. ஸோ அந்த ஃபேஸை வந்து பேரிஷ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் கடைசியாக ஒரு ஃபேஸ் இருக்குது, கன்சாலிடேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். கன்சாலிடேஷன் ஃபேஸ்னால் என்னென்னா இந்த மாதிரி பெரிய அளவில் வந்து ஏற்ற இறக்கம் இருக்காது, ஆனால் ஒரே இடத்துல இருக்கும். இப்போ ஆரம்பித்த புள்ளி வந்து 70,000 புள்ளியில் ஆரம்பித்து ஒரு வருஷத்தில் 75,000 போயிருக்கும், 65,000 வந்திருக்கும், திருப்பி முடியும் போது 70,000 முடிஞ்சிருக்கும். அப்போ ஒரு வருஷம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ரிட்டர்னு இருந்திருக்காது. ஸோ ஒரு இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஏறுதா இறங்குதான்றத பார்க்காம முதல்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு 5 வருஷ பீரியடை பார்த்தீங்கன்னா இந்த 3மே கலந்துருக்கும். ஒரு புல் ஃபேஸும் இருந்திருக்கும், ஒரு பேர் ஃபேஸும் இருந்திருக்கும், ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸும் இருந்திருக்கும். ஸோ முதல்ல இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் டேர்முக்கு இருந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிஷியலாக இருக்கும். ஷார்ட் டேர்மில் போட்டிங்கன்னா சில நேரம் பெனிஃபிஷியலாக இருக்கலாம், சில நேரம் வந்து மோசமான விளைவுகளும் கொடுக்கலாம். பட் உங்கள் கேள்விக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர் ஃபேஸை நீங்கள் ஆக்சுவலாக கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி தொடங்கி இருந்தாலும் இல்லை புதுசாக தொடங்க போகிறீங்கன்னாலும் இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெட்டரான சுச்சுவேஷன் கூட சொல்லலாம். ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம பண்ணும்போது நமக்கு நிறைய யூனிட்ஸ் கிடைக்கும். ஒரு நியூ இன்வெஸ்டர் மார்க்கெட்டுக்குள்ளே இப்போ தான் முதல் முறையாக வரணும்னு நினைக்கிறாரு. தொடர்ச்சியாக அவர் வந்து மியூச்சுவல் ஃபண்டை பற்றி கேள்விப்படுறாரு, நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறத கேட்டுட்டு நான் இந்த டைமில் வந்து நான் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது மியூச்சுவல் ஃபண்டை அவர் தேர்வு செய்யணும்னு நினைக்கும் போது ஒரு எஸ்ஐபி தொடங்குறது நமக்கு சேஃபா இல்லை வந்து இன்னும் மார்க்கெட்லாம் கொஞ்சம் நீங்கள் சொன்ன மாதிரி கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்கு வந்த பிறகு நம்ம வந்து மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ராகிறது அப்படின்றது ஒரு நீண்ட நாள் முதலீட்டுக்கு பெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்ற கேள்வி அவருக்கு வருது தானே? கண்டிப்பாக. இப்போ மார்க்கெட் எப்போ பாட்டம் ஆகும் இல்லை எப்போ கன்சாலிடேஷன் ஃபேஸ் முடியும் அப்படின்னு தெரிஞ்சால் நான் உங்களுக்கு கரெக்டாக ஒரு டேட்டை கொடுத்துடலாம். பட் அது எனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. பட் இதை பார்த்து நம்ம வந்து பயப்பட வேண்டியதில்லை. இன்றைக்கி நீங்கள் முதலீடு ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா 2025 ஏப்ரலில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களால் 2030 ஏப்ரல் வரைக்கும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை தொடர்ந்து செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் தைரியமாக உள்ளே இறங்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி ஆரம்பித்து இன்னும் ஒரு வருஷத்தில் பணத்தை வெளியே எடுக்க போகிறேன்னா கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்துருக்கலாம். ஏன்னா ஒரு வருஷம் கழித்து இங்கேருந்து நீங்கள் பணம் பண்ணியும் இருக்கலாம், பணத்தை நஷ்டமாகிக்கும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி 2 ஆப்ஷனுமே இருக்குது. பட் 5 வருஷம் உங்களால் தொடர்ந்து பயணிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறதுல ஒன்றும் கவலையே கிடையாது. இப்போ நான் சிம்பிளாக வந்து எல்லாரையும் கேட்குற ஒரு கேள்வி தான், நிறைய முதலீட்டாளர்கள் எங்களையும் கேட்பாங்க. இப்போ வந்து கோவிடில் வந்து மார்க்கெட் இறங்குச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். இப்போ கோவிட் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 100க்கு 100 பேரும் சொல்லுவாங்க ஆமாம் சார் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன், அந்த டைமில் எனக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு நிறைய பேர் பதில் சொல்லுவாங்க. இப்போது இந்த மார்க்கெட்டில் கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதே ஒரு 3 வருஷம் கழிச்சு நான் இதே கேள்வி கேட்பேன், 2025 நீங்கள் வந்து ட்ரம்ப் டேரிஃப்லாம் நடந்தபோது இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்களான்னா ஆமாம் சார் கண்டிப்பாக அது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்வாங்க. ஸோ எப்போவுமே கரண்ட்டாக இருக்கிற அன்சர்டனிட்டியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப என்ன சொல்கிறது ஓவர் எஸ்டிமேட் பண்ணிவிடுவோம். பட் ஆக்சுவலாக இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸஸ் ஆஃப் மார்க்கெட் தான். எப்படி வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக வேலை செய்வார், சில நாள் அவரே வந்து கொஞ்சம் டல்லாக இருப்பார், சில நாள் கொஞ்சம் நார்மலாக இருப்பார். அதே மாதிரி இதுவும் வந்து சைக்கிளிக்கல் தான். இப்போ இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல் பீரியடை நான் ஆக்சுவலாக வந்து
பெருசாக வந்து ரொம்ப பக்கத்துலேருந்து பார்க்காம இங்கேருந்து 3 வருஷம் கழிச்சு என்ன ஆகும், 5 வருஷம் கழிச்சு என்ன ஆகும்னு பார்க்க ஆரம்பிச்சோன்னா எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. சார், இப்போ லாஸ்ட் 7 months-ஆவே மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஒரு நெருக்கடியாக இது தெரியலையா? இப்போ இந்த நேரத்தில் வந்து உங்களுடைய கிளைண்ட்ஸே உங்களுக்கு நிறைய கால்ஸ் எல்லாம் பண்ணுவாங்களே, எப்போ சரியாகும் அப்படின்ற கேள்வியெல்லாம் உங்கள்கிட்ட கேட்பாங்க. உங்களுக்கு இந்த ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றது வந்து ஒரு பதற்றமாக உங்களுக்கு இல்லையா? இல்லை, இது பதட்டம் கிடையாது. இது எங்களுக்கு வந்து ஒரு பழகி போன ஒரு விஷயம். ஸோ சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு நிறைய டாக்டர் கிளைண்ட்ஸ்லாம் இருக்காங்க. சில டாக்டர்லாம் நம்ம சந்திக்க போகும்போது சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எமர்ஜென்சி வார்டிலலாம் போய் சந்திப்போம். எமர்ஜென்சி வார்டில் வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷனாக நம்ம போனோம் வச்சுக்கோங்களேன், நமக்கு தலை சுத்தம். ஏன்னா ஒருத்தருக்கு வந்து மண்டை உடஞ்சிருக்கும், இன்னொருத்தர் வந்து உயிருக்கு போராடிட்டு இருப்பார். ஆனால் அங்கே இருக்கிற டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா அதை சாதாரணமாக கையாளுவாங்க. ஏன்னா அவங்க டெய்லி இதை பார்க்குறது. அதே மாதிரி ஒரு துறையிலையும் வந்து பார்த்திங்கன்னா சில மோசமான நாட்கள் இருக்க தான் செய்யும், சில ஓரளவுக்கு நல்ல நாட்கள் இருக்க தான் செய்யும். அதே மாதிரி எங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும், இல்லை ஈக்விட்டி இன்வெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீரியடெல்லாம் கண்டிப்பாக நாங்கள் வந்து பல வாட்டி பார்த்துருக்கோம். அண்ட் ஒரு வாட்டி பார்க்கும்போதும் புதுசாக பார்க்குற இன்வெஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பேனிக் ஆவாங்க. பட் அந்த பேனிக் ஆகிறவங்கள கண்டிப்பாக வந்து சமாதானப்படுத்தி இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுறது எங்களுடைய டெய்லி வேலை. ஸோ அதனால் இது வந்து எங்களுக்கு பழக்கப்பட்டது. பட் நேச்சுரலாக நீங்கள் முதல் முறையாக உள்ளே வரீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமானதாக இருக்கும். பட் ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நம்ம பழைய டேட்டாவை பார்த்து பழைய சில கிளைண்ட்ஸ், இப்போ எங்களுடைய போர்ட்ஃபோலியோவை சில நேரம் எடுத்து காமிப்போம். சார், இந்த கோவிட் டைமில் எங்களுடைய போர்ட்ஃபோலியோவும் இறங்குச்சு. இன்ஃபேக்ட் இந்த ட்ரம்ப் டேரிஃப் டைமில் வந்து எங்களோட போர்ட்ஃபோலியோவும் தான் இறங்கியிருக்கு. நாங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கிறனால எங்கள் போர்ட்ஃபோலியோ மட்டும் மேலே இல்லை. ஸோ அதனால் உங்களுடைய துயரத்துலையும் சரி சந்தோஷத்துலையும் சரி நாங்கள் கூட சேர்ந்து பயணிக்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு புரியும். ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போதே இந்த மாதிரி 2 எக்ஸ்ட்ரீமும் வரும் அப்படின்றத நாங்கள் ஓரளவுக்கு சொல்லியிருப்போம். தியரட்டிக்கலாக அவங்களுக்கு சொல்லியிருப்போம். பட் ப்ராக்டிக்கலாக பார்க்குறது வேறு, தியரட்டிக்கலாக புரிஞ்சுக்கிறது வேறு. பட் அந்த மாதிரி சந்தேகங்கள் வரும்போது நம்ம முன்னாடி சொன்ன திரும்பி அதே விஷயத்த சொல்லும்போது அவங்களால ரிலேட் பண்ணிக்கிட்டு மோஸ்ட் லைக்லி அவங்க எங்கள் கூட ட்ராவல் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் இந்த ஒரு 6 மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபோன் கால்ஸ் வந்திருக்கும். பட் யாராவது பணத்தை வெளியே எடுத்துகிட்டு போயிருக்காங்களான்னா கண்டிப்பாக கிடையாது. 2வது, எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்த முடியுமோ அவங்களாம் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஒரு 3 வருஷம் கழிச்சு இன்னைக்கு பண்ணதோட பலன் கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும். சார், இப்போ 5 years அப்படின்றது தான் என்னுடைய கோலாக இருக்குது. 5 years கோலை வந்து மைண்டில் வச்சு தான் நான் வந்து இப்போ ஏதாவது ஒன்றில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படின்றப்ப மியூச்சுவல் ஃபண்ட் இல்லாமல் வேறு என்னென்ன ஆப்ஷன்ஸ் வந்து ஒரு நியூ இன்வெஸ்டருக்கு இருக்குது? இல்லை, அதான் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பல டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து கோல்டை போடலாம், இல்லை வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இல்லை 5 வருஷத்துக்கு உண்டான பாண்ட்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் இதெல்லாம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட்ஸ். பட் உங்களுடைய தேவை வந்து அதுதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து 5 வருஷம் கழிச்சு கோல்டு வேணும், எனக்கு எந்த ஏற்ற இறக்கமும் இல்லாமல் அன்றைக்கி நான் கோல்டு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கோல்டு ஃபண்டை தேர்ந்தெடுக்கிறது தான் பெட்டர். நீங்கள் அதை போய் நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் போய் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த ரிட்டர்ன் கிடைக்காம போகலாம். இப்போ இதே நான் ஒரு பாண்ட்லேயோ இல்லை வந்து ஒரு எஃப்டிலேயோ போடுறேன் அப்படின்னா எனக்கு ஷியோராக தெரியும் 5 வருஷம் கழிச்சு என்ன பணம் கிடைக்க போகுது அப்படின்ட்டு. இப்போ சில ப்ராடக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 5 வருஷம் கழிச்சும் சரி 10 வருஷம் கழிச்சும் சரி என்ன ரிட்டர்ன் வரும்னு இன்றைக்கி நீங்கள் வந்து எக்ஸாக்டாக கணிக்க முடியாது. ஸோ அது வந்து இப்போ ரியல் எஸ்டேட்டுக்கும் அப்படி தான். நான் 5 வருஷம் கழிச்சு இன்றைக்கி ஒரு நிலம் வாங்குறேன், 5 வருஷம் கழிச்சு எவ்வளோ இருக்குன்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. மேலே போயிருக்கோன்ற ஒரு நம்பிக்கை, ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் அந்த மாதிரி நடந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு கண்டிப்பாக வந்து நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்கோன்னு தான் சொல்ல முடியும், எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு எக்ஸாக்டான ஒரு தேவை இருக்குது, எக்ஸாக்டாக என்னோட பணம் ஒரு 10 லட்சம் ரூபாய் ஆயிருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற ஒரு பாண்டோ இல்லை வந்து ஒரு ஹைப்ரிட் ஃபண்டோ, ஹைப்ரிட் ஃபண்டில் கூட கொஞ்சம் ஈக்விட்டி இருக்கும். பட் அந்த மாதிரி ஒரு 5 வருஷத்துக்கு நீங்கள் ஒரு ஹைப்ரிட் ஃபண்டெல்லாம் கூட தேர்ந்தெடுக்கலாம். எடுத்தோடனே நான் ஈக்விட்டியில் தான் இறங்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களால் வந்து இந்த ஏற்ற இறக்கங்களை வந்து ரொம்ப பக்கத்துலேருந்து பார்க்க முடியாது அப்படின்னா 2 விஷயம். ஒன்று, நீங்கள் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஒரு 5 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு பார்க்காம விட்டுடலாம், அது ஒன்று. இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஹைப்ரிட் மாதிரி ஒரு கேட்டகரியை தேர்ந்தெடுத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஏற்ற இறக்கம் இருக்காது. அங்கேயும் இருக்கும், பட் ஒரு ஈக்விட்டி வந்து 20% விழுந்ததுன்னா இது மேபி 7-8% விழுந்திருக்கும். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு குஷன் இருக்கும். ஸோ 5 வருஷம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் பண்ணலாம். பட் ஆனால் உங்களுடைய எண்ட் அப்ஜெக்டிவை அச்சீவ் பண்ணுமா அந்த ப்ராடக்ட்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சார், இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்து எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கள்ல, அவங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, நான் எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணலாமா இல்லை வந்து ஸ்டாப் பண்ணணுமா அப்படின்ற ஒரு டவுட் வருது. நேச்சுரலாக அந்த டவுட்டுமே வந்து ரொம்ப நியாயமான ஒரு டவுட்டாக நான் பார்க்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எதுக்காக அப்படின்னா, இப்போ நடந்துட்டு இருக்கிறது ஒரு கரெக்ஷனா இல்லை கிராஷா அப்படின்றதே வந்து யாராலையுமே உறுதிப்பட சொல்ல முடியலை. ஒன்று.
ரெண்டாவது வந்து இப்போ குளோபல் அன்சர்டைனிட்டி வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ட்ரம்ப் எஸ்பெஷலி அவர் வந்து புது டாரிஃப்லாம் அனௌன்ஸ் பண்ணதுக்கு பிறகு பார்த்தோம்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு பெரிய அளவில் ஒரு புரிதல் இல்லாமல் எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லாரும் ஒவ்வொரு பர்ஸ்பெக்டிவை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ வந்து சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, குளோபல் லீடர்ஸே வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு வார் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷனை அது வந்து ஏற்படுத்துது, ஒரு சென்டிமெண்ட்டாக எல்லாத்தையும் எல்லாருடைய உணர்வுகளையும் அவர் டச் பண்ணுறாரு அப்படின்னு பேசுகிறாங்க. அப்போ நான் ஒரு இன்வெஸ்டராக வந்து இது வந்து ஒரு சரியில்லாத டைமாக இருக்குது, இந்த டைமில் நான் கண்டினியூ பண்ணி என்னுடைய இன்வெஸ்டட் அமௌண்ட்டே வந்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட்டு, ஒரு பயம் உங்களுக்கு வருது. இது நியாயமான டவுட் தானே? இதுக்கு என்ன உங்களை மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்ட சொல்யூஷன் இருக்குது? இல்லை, உங்களோட பயம் வந்து கண்டிப்பாக நியாயமானது. நான் முன்னாடி சொன்ன பதில் மாதிரி தான் இந்த ஒரு ஃபேஸும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இப்படியே இருக்கும் அப்படின்னா முதல்ல நான் பணத்தை வெளியே எடுத்துருவேன். அண்ட் என்னை தேடி வர இன்வெஸ்டர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா போடாதீங்கன்னு நான் சொல்லிடுவேன். ஆனால் இந்த சூழ்நிலை தொடர்ந்து பயணிக்காது அப்படின்றது தான் எங்களுடைய உண்மையான வந்து ஒரு கருத்துன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி இதை விட ரொம்ப மோசமான காலங்களெல்லாம் கடந்து தான் வந்து நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஸோ இப்போது ஹியூமன்ஸோட ஒரு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அடாப்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா அதுலேருந்து அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத யோசித்து அடாப்ட் ஆகி போகிறது தான் வந்து மனுஷனோட இயல்பு. அதனால தான் நம்ம இத்தனை வருஷம் வந்து நம்ம சர்வைவ் ஆகி வந்திருக்கோம். ஸோ இப்போ இந்த கோவிட் மாதிரி காலங்களாக இருக்கலாம், இதுவாவது வந்து பார்த்திங்கன்னா பண இழப்பு மட்டும், கோவிடில் வந்து பார்த்திங்கன்னா பண இழப்பு மட்டும் இல்லை, நமக்கு உயிரே இழப்பு இருந்தது. அன்னைக்கு நம்ம வந்து சூழ்நிலையில் வந்து எப்படி, அதாவது சில விஷயத்தெல்லாம் நம்ம எதிர்பார்த்துருக்க கூட மாட்டோம். நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்ம அப்பா அம்மா, நம்மளோட மனைவி, குழந்தைங்களை தொட முடியாத சூழ்நிலையிலலாம் இருந்தோம். அப்படி இருந்த இடத்துல இருந்து நம்ம இன்னைக்கு திருப்பி நார்மல் ஆயிருக்கும். ஸோ கண்டிப்பாக எதிர்காலம் பெட்டராக இருக்கும். இப்போ யூஎஸில் பண்ணியிருக்க பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை பாதிக்கிறத விட அவங்கள பாதிக்க போகிறது தான் ஜாஸ்தி. ப்ளஸ் இப்போ உலகத்தில் நிறைய பேர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பணம் இருக்குது. அப்போ அந்த பணம் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் முதலீடு ஆகி தான் ஆகணும். அது வந்து பேங்க் டெபாசிட்டாக இருக்கலாம், இல்லை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை வந்து வேறு ஏதாவது டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸாக இருக்கலாம். இந்த பணம் எல்லாம் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வளர்ச்சி இருக்கோ அந்த இடத்துக்கு தான் இந்த பணம் போகும். ஸோ இப்போது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பணம் நிறையா வந்து பார்த்திங்கன்னா சைனாவை நோக்கி போயிட்டு இருந்து, ஏன்னா சைனா பெரிய அளவில் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருந்தது. இதே ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா யூஎஸ்க்கு நிறைய பணம் போயிட்டு இருந்தது, ஏன்னா அங்கே தான் பெரிய வளர்ச்சி இருந்தது. இப்போ இந்த டீகேடும் அடுத்த வரப்போகிற டீகேடும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கான வளர்ச்சிக்கான பீரியட் இது. அப்போது நேச்சுரலாக வந்து பார்த்திங்கன்னா பணம் இங்கே தான் வரப்போகுது. இன்றைக்கும் வந்து இந்தியர்கள் எல்லாருமே கேட்குற கேள்வி என்னென்னா, ட்ரம்ப் பண்ணுறதுனால என்ன ஆக போகுது அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க. அது கண்டிப்பாக நியாயமான கேள்வி. ஆனால் பார்க்க வேண்டியதும் புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கும் இந்தியா தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி. இன்ஃபேக்ட் நேற்று வந்து பார்த்திங்கன்னா நோமுரா, ஒன் ஆஃப் த லீடிங் ரிசர்ச் ஏஜென்சி வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாடுகளுக்கு வந்து அடுத்த வருஷத்தோட க்ரோத் ஃபோர்காஸ்ட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. இந்தியாவுக்கு வந்து அங்கேயே வச்சுருக்காங்க. ஸோ 7% வளரும்னு முன்னாடி இருந்த இதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அவங்க ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சில நாடுகளுக்கு தான் வந்து அதே இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ இப்போ சைனாவுக்கு கூட வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ அப்போது என்ன நான் பார்க்கணுன்னா, ஒரு வருஷம் கழித்து இந்தியா இந்த இடத்த விட நகர்ந்துருக்குமா, அதாவது மேல் நோக்கி நகர்ந்துருக்குமா அப்படின்னு பார்த்தா ஓகே, அது 6.8 இருக்கலாம், இல்லை 7.2 இருக்கலாம். பட் அது மைனஸாக போகாத வரைக்கும் நான் ஆக்சுவலாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் இந்தியாவோட வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இது வந்து கடந்த பல ஆண்டுகளாக, கடந்த 50-60 வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாலே இந்தியாவில் நெகட்டிவ் க்ரோத்துன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 2 வருஷம் தான் இருக்குது. அதாவது கடந்த 60 வருஷம் டேட்டாவை எடுத்து பார்த்தீங்கன்னாலே, ஒன்று கோவிடில், ஏன்னா எல்லாமே முடங்கி போச்சு. அதுக்கு முன்னாடி 1970களில் ஒரு வாட்டி வந்து நெகட்டிவ் வந்திருக்கு. மற்றபடி எல்லா வருஷமும் வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் ரேட் வந்து பிட்வீன் 5% to 7%. அஃப்கோர்ஸ் 90ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 3 to 5% இருந்த க்ரோத் ரேட் இப்போ வந்து 5 to 7% மாறி இருக்கு. ஸோ இப்போ நான் ரொம்ப அதை யோசித்து அது 6.8 இருக்குமா இல்லை 6.7 இருக்குமான்னு நான் ரொம்ப மைண்டை போட்டு குழப்பிக்காமல் 6.7 இஸ் மச் பெட்டர் தென் சம்படி நாட் க்ரோயிங் ஆர் சம்படி க்ரோயிங் அட் 2% அப்படின்ற பாயிண்டில் பார்த்தோன்னா இந்தியாவோட வளர்ச்சியில் என்னால் வந்து பங்கெடுக்க முடியும். ஸோ இந்த சின்ன விஷயங்களை வந்து நம்ம ரொம்ப பூதாகாரமாக பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அஃப்கோர்ஸ் இது பெயின்ஃபுல் பீரியட் தான், பட் கொஞ்சம் பொறுமை காத்து தான் ஆகணும். சார், நீங்கள் வந்து இது பெயின்ஃபுல் பீரியட் நீங்களுமே அக்செப்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான நேரத்தில் ஒரு நியூ இன்வெஸ்டர்
எஸ்ஐபி பண்ணுமா இல்லை லம்சம் பண்ணுமா? எஸ்ஐபிக்கும் லம்சம்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட வந்து மாதம் ஒரு தொகையை நான் வந்து நிர்ணயித்து அதை போட்டுகிட்டே வரேன். அது பேர் எஸ்ஐபி. ஸோ அது 5000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம், 1000 இருக்கலாம். இது மாதம் நான் வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டே வருது. லம்சம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு வாட்டி தான் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். என் கையில் ஏதோ ஒரு தொகை, ஒரு போனஸ் வந்திருக்கு, இல்லை என்கிட்ட ஒரு 50,000 என்னுடைய அக்கௌண்ட்டில் இருக்குது. ஆனால் என்னால் தொடர்ந்து மாதம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. என்னால் ஒரே ஒரு வாட்டி ஒன் டைமாக இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் லம்சம். ஸோ எஸ்ஐபின்றது மாதம் பண்ணுறது, ஒன் டைம்ன்றது என் கையில் இன்றைக்கி இருக்கிற தொகையை ஒரு வாட்டி நான் போடுறது, அதுக்கு பேர் வந்து லம்சம். இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்துக்கிட்டே தான் இருக்கும். லம்சம் பண்ணுமா, எஸ்ஐபி பண்ணுமா? ஆக்சுவலாக இது ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ணால் சூப்பர். ஒரு இன்வெஸ்டருக்கு எது பெஸ்ட்டு? எஸ்ஐபி தொடர்ச்சியாக போகிறதுனால அவங்களுக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும், அவங்களுடைய ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, இல்லை லம்சம் பண்ணும்போது அதிகமான ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்கு கிடைக்குதா? இல்லை, அப்படி நம்ம பொதுவாக ஆன்சர் சொல்ல முடியாது. இப்போ இந்த மாதிரி ஒரு மார்க்கெட் டவுனில் இருக்கும்போது லம்சம் போட்டிங்கன்னா அடுத்த 3 வருஷத்தில் நல்ல ரிட்டர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட் டவுனில் இருக்கும்போது இப்போ தங்கத்தை வச்சு சொன்னால் நமக்கு ஈஸியாக புரியும். இப்போ வந்து 8000 ரூபாய் இருக்கிற கிராம் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து 5000 ரூபாய் வந்துடுதுன்னு வச்சுப்போமே. இப்போ 5000 ரூபாய் இருக்கும்போது நான் வந்து ஒரு 100 கிராம் தங்கம் வாங்கிடுறேன், ஒரு 10 கிராம் தங்கம் வாங்கிடுறேன். அப்போ அது 8000 ரூபாய்க்கு திரும்பி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னோடய பணம் வந்து பெரிய அளவில் வளர்ந்துருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 40-50% மேலே வளர்ந்துருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து 72-73,000 புள்ளிகளில் இருக்கும்போது நான் வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணேன்னா அது இங்கேருந்து 1 லட்சம் பாயிண்ட்டுக்கு போகுதுன்னு வச்சுப்போம். 3 வருஷத்தில் போகுது, இல்லை 5 வருஷத்தில் போகுது அப்படின்னா என்னுடைய ஒரு லட்சம் ரூபான்றது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5-2 லட்சம் ரூபாவாக மாறி இருக்கும். ஸோ இந்த டைமில், அதாவது இது ஸ்பெசிஃபிக், அதாவது எப்போ கீழே இறங்கி இருக்கோ அந்த டைமில் நீங்கள் லம்சமையும் போட்டிங்கன்னா பெட்டர். இப்போ ஆல்ரெடி நீங்கள் எஸ்ஐபி போட்டுட்ருக்கீங்கன்னா அதை தொடரலாம். பட் என்கிட்ட இந்த டைமில் கண்டிப்பாக லம்சம் போட்டிங்கன்னா அது இன்னும் பெனிஃபிஷியலாக இருக்கும். சார், இப்போ ஒரு மாத சம்பளம் வந்து 25,000-30,000 தான் அவங்க வாங்குறாங்க அப்படின்னா அவங்களால வந்து மேக்ஸிமம் ஒரு 5,000 இல்லை 10,000 தான் அவங்களால சேமிக்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு 5,000 தான் அவங்களால சேமிக்க முடியும் நம்ம எடுத்துப்போம். இப்போ இன்னைக்கு 5,000 தான் அவங்க கையில் இருக்குது, ஒரு முதலீட்டுக்காக இருக்குது அப்படின்னா அவங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுமா, இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? மியூச்சுவல் ஃபண்டில் இந்த மாதிரியான நெருக்கடியான காலகட்டத்தில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது சரியா, இல்லை வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இன்னும் 2-3 மாதம் கழித்து மார்க்கெட் எல்லாமே அந்த கன்சாலிடேஷன் பீரியடுக்கு வந்ததுக்கு பிறகு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்றது உங்களுடைய சஜஷனாக இருக்கும்? இல்லை, இப்போ என்கிட்ட 5000 ரூபாய் மாதம் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும், அந்த அளவுக்கு என்கிட்ட வருமானம் இருக்கு, ஆர் அந்த அளவுக்கு என்னால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா அந்த 5000 ரூபாவை நீங்கள் எல்லாத்தையுமே வந்து ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் போடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ முதல்ல உங்களுடைய தேவைக்கான அந்த ஒரு எமர்ஜென்சி ஃபண்டுன்னு சொல்லுவோம், எப்போ வேணால் எடுக்கிற மாதிரி ஒரு இடத்துல வந்து நீங்கள் பணத்தை போடலாம். அது வந்து ஒரு பேங்க்கில் ஒரு ஆர்டி பண்ணலாம், தேவைப்பட்டால் எடுத்துக்க முடியும். இல்லை ஒரு டெட் ஃபண்டில் வந்து ஒரு எஸ்ஐபி பண்ணலாம். இப்போ இந்த 5000 நீங்கள் 2ஆவோ இல்லை 3ஆவோ கூட பிரிச்சுக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே வந்து நான் ஒரு மேல் படிப்புக்கு போகிறேன், இல்லை எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போகுது, அதுக்கு எனக்கு தொகை வேணும்னா நீங்கள் இந்த 5000 நீங்கள் வந்து ஒரு எமர்ஜென்சி ஃபண்டில் கூட போடலாம், ஒரு டெட் ஃபண்டில் கூட போடலாம். போட்டால் அங்கே வந்து இந்த கேபிட்டல் ரிஸ்க் இருக்காது. இங்கே வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6-7% இருக்கும். ஆனால் உங்களுடைய கேபிட்டல் எப்போவுமே கீழே இறங்காது. ஸோ அப்போ உங்களுடைய தேவையை பொறுத்து நீங்கள் என்டையர் 5000 நீங்கள் சேஃபான இடத்துல கூட வச்சுக்கலாம். ஆனால் இப்போ எனக்கு வந்து 60,000 எனக்கு வந்து ஒரு வருஷம் கடைசியில் தேவைப்படாது, எனக்கு ஒரு 2,000 ரூபாய் சேர்த்தா போதும். ஸோ ஒரு வருஷம் கடைசியில் எனக்கு கீழே 25,000 வந்துடும், அதை மட்டும் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். மிச்சம் இருக்கிற 3,000 நான் ஆக்சுவலாக வந்து ஒரு 10 வருஷம் கழித்து நான் வந்து ஒரு கார் வாங்க போகிறேன், இல்லை வீடு வாங்க போகிறேன், இல்லை என்னுடைய வேறு ஏதாவது விஷயத்துக்கு தேவை, இல்லை என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்காக நான் சேர்க்க போகிறேன் அப்படின்னா இந்த 3,000 நீங்கள் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம். ஸோ உங்களுடைய ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே நீங்கள் உங்களுடைய எமர்ஜென்சியை முதல்ல ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எமர்ஜென்சியை ப்ரொடெக்ட் பண்ணிக்காமல் நீங்கள் எந்த ஒரு விஷயம் ஆரம்பிச்சிங்கன்னாலும் இந்த மாதிரி மார்க்கெட் சூழ்நிலையை விட்டுருங்க. நம்ம பர்சனல் லைஃப்பில் நிறைய சூழ்நிலைகள் ஏற்படலாம். திடீர்னு யாருக்கா உடம்பு சரியில்லாமல் போகலாம், இறப்பு ஏற்படலாம், இல்லை ஒரு ஆக்சிடென்ட் ஆகலாம், இந்த மாதிரி எதுவான வேலை இழப்பு நடக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு கண்ட்ரோல்லே இல்லாத ஒரு விஷயம்தான். அப்போ அந்த மாதிரி நேரத்துலையும் நான் வந்து என்னோடய வாழ்க்கையை வந்து வாழ்ந்தாகணும் அப்படின்னா எனக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு ஆக்சசிபிளாக ஒரு பணம் இருக்கணும். ஸோ முதல்ல ஒரு எமர்ஜென்சியை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதை க்ரியேட் பண்ணலன்னா இது எதுவுமே வந்து உங்களால் டைம் கொடுக்க முடியாது. ஏன்னா இது எல்லாத்துக்குமே டைம் வேணும். என்னுடைய அவசரத்துக்காக இந்த பணம் வளராது. அதாவது லாங் டேர்முக்கு மட்டும்தான் ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் முதலீடு செய்ய முடியும். அப்போ முதல்ல நீங்கள் உங்களுடைய ஷார்ட் டேர்ம் ரெக்குவயர்மெண்ட் நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டதுக்கப்புறமா நீங்கள் லாங் டேர்ம் யோசிச்சிங்கன்னா பெட்டர். ஆர் காம்பினேஷன் ஆஃப் போத். ஒரு தொகையை வந்து ஷார்ட் டேர்முக்காகவும் ஒரு தொகையை லாங் டேர்முக்காகவும் போட்டுட்டு இதை எடுக்கக்கூடிய பணம், இதை எடுக்க முடியாத பணம் அப்படின்னு நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக நீங்கள் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு போகலாம்.
சார் இப்போ ஒரு குறைந்த மாத சம்பளம் வாங்கக்கூடிய ஒருத்தர் வந்து எப்படி அவருடைய ஃபினான்ஷியல் கோலை செட் பண்ணலாம், எப்படி அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். உதாரணத்துக்கு வந்து 25,000 சம்பளம் வாங்கக்கூடியவர், அவருக்கு வந்து மாதம் வந்து 5,000ன்றது சேமிக்க முடியும். அந்த சேமிப்புன்றது இன்வெஸ்ட்மெண்ட்டாக அவரால் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடியவர் வந்து இப்போ உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணுறாரு. இப்போ அவருக்கு என்ன மாதிரியான சஜஷன் நீங்கள் கொடுப்பீங்க? அவர் எவ்வளவு காலத்துக்கு வந்து அவருடைய கோலை செட் பண்ணணும், எப்படி அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்ன்றது இருக்கணும், எதை பற்றியெல்லாம் அவர் வந்து ஒரி பண்ணக்கூடாது, எதை பற்றியெல்லாம் அவர் வந்து கன்சர்ன் பண்ணணும்? முதல்ல ஒரு 25,000 சம்பளத்தில் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவருடைய ஸ்கில் ஓரளவுக்கு நல்லா இருக்கா, ஆல்ரெடி அவருக்கு வந்து நல்ல எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் இருக்கா. இப்போ சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட என்ட்ரி சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா 25,000 இருக்கலாம், இல்லை 20,000 கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் ஓரளவுக்கு நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு ஸ்கில் இருக்குது. ஈவென்ச்சுவலாக ஒரு 2-3 வருஷத்தில் என்னுடைய சம்பளம் 25,000ன்றது 50,000 இல்லை 1,00,000 மாறிடும் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக வந்துடலாம். இப்போ நான் 25,000 சம்பளத்தில் இருக்கேன், ஆனால் என்னுடைய 5 வருஷம் கழிச்சு கூட என்னுடைய சம்பளம் பெரிய அளவில் மாறாது அப்படின்னா முதல்ல நீங்கள் உங்களை ஸ்கில் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி சேர்ந்த துறையிலேயே வந்து உங்களை ஸ்கில் பண்ணிக்கிட்டு உங்களுடைய மேனேஜரோ இல்லை உங்கள் மேனேஜருக்கு மேலே இருக்கிற ஒரு இடத்துக்கு நீங்கள் எப்படி போகணும், அதுக்கு என்ன ஸ்கில் வேணுன்றது நீங்கள் பண்ணணும். ஏன்னா இந்த 25,000 சம்பளத்தை வச்சு நீங்கள் உங்களை ஸ்கில் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய வருமானம் பெருகும். ஏன்னா வருமானம் பெருகுனா தான் நீங்கள் சேமிப்பை பற்றி யோசிக்கவே முடியும். இல்லைனா என்ன ஆகும்னா உங்கள் வாழ்க்கை வந்து இன்னைக்கு உங்களால் 2,000-3,000 சேர்க்க முடிஞ்சாலும் அதனால் உங்களுக்கு மீனிங்ஃபுல்லாக பெரிய ஒரு மாற்றம் வராது. ப்ளஸ் என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கைக்கும் வாய்க்கும் ஒரு சண்டையாகவே தான் இருக்கும். ஸோ அப்போது நீங்கள் 25,000 சம்பாதிக்கிறது பிரச்சனை இல்லை, இன்னும் 5 வருஷம் கழிச்சும் என்னுடைய சம்பளம் பெருசாக உயராது அப்படின்னு உங்களுக்கே தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களை ஸ்கில் பண்ணிக்கணும், இல்லை துறையை மாற்றணும். ஸோ முதல்ல அதுதான் பண்ணணும். இல்லை என்னால் இங்கேருந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக என்னால் பில்ட் பண்ண முடியும், என்னுடைய சம்பளத்தை உயர்த்திக்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஸ்லோவாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணவும் செய்யலாம். ஸோ கோல்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சம்பளத்தை வச்சு கோல்ஸ் இல்லை. ஆக்சுவலாக எல்லாருக்கும் ஒரே கோல் தான். எல்லாருக்கும் நல்லபடியாக ரிட்டையர் ஆகணும், எல்லாருக்கும் நல்லபடியாக ஒரு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அவங்கள நல்லா படிக்க வைக்கணும், வீடு வாங்கணும், காரு வாங்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் கோல். ஆமாம், யூனிவர்சல் கோல் தான். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சம்பளத்தை வச்சு பொறுத்தது கிடையாது. ஆனால் என்னென்னா இந்த இருக்கிறவங்க ஈஸியாக இதை அடைஞ்சிடுறாங்க, இல்லாதவங்க பெரிய திட்டமிடுதல் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ அந்த திட்டமிடுதலை சரியாக பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் இன்னைக்கு உடனடியாக அதை அச்சீவ் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அதை அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த இடத்துல நான் திட்டமிடாமல் போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 10 வருஷம் கழிச்சு கூட என்னால் அடைய வேண்டிய விஷயத்தை அடைய முடியாது. ஸோ அதனால் அதை நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். சார் இப்போ இன்ஃப்ளேஷன் பணவீக்கத்தை வந்து எஸ்ஐபி ரிட்டர்ன்ஸ்ன்றது பீட் பண்ணுதா சார்? ஒரு 5 இயர்ஸ் பீரியட் ஆஃப் டைமில் வந்து பீட் பண்ண முடியுமா? 5 இயர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரொம்ப ஷார்ட் டேர்ம் அப்படின்னு நாங்கள் ஜென்ரலாக சொல்லுவோம். நீங்கள் 10 இயர்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஷுவராக சொல்ல முடியும், இன்ஃப்ளேஷனை கண்டிப்பாக பீட் பண்ணும். பீட் மட்டும் பண்ணாது, ஒரு வெல்த் கிரியேஷனே பண்ணிடும். ஏன்னா ஒரு 10 இயர் ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12-15%, சம்டைம்ஸ் 18% கூட ரிட்டர்ன் கிடைக்கலாம். பட் ஒரு 12-15% நீங்கள் ரிட்டர்ன் பண்ணிங்கனாலே ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் 7% இருக்கும்போது நீங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 2 times ஆஃப் இன்ஃப்ளேஷன் ரிட்டர்ன் பண்ணிடுவீங்க. இது வந்து மொத்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் ரேங்கிங் பண்ணிங்கன்னா இதுதான் டாப்பில் இருக்கும் மோஸ்ட் கேசஸில். நீங்கள் தனியாக ஒரு ஸ்டாக் வாங்கி அது வந்து இதை விட ஜாஸ்தியாக கொடுத்துருக்கலாம், தனியாக ஒரு ரியல் எஸ்டேட் வாங்கி இதை விட தனியாக வாங்கியிருக்கலாம். பட் பொதுவாக பார்க்கும்போது நீங்கள் ரியல் எஸ்டேட்டே வாங்கினாலும் இல்லை ஸ்டாக்கே வாங்கினாலும் எல்லா ஸ்டாக்கும் அந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காரு. ஆனால் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு ப்ரெடிக்டபிலிட்டி இருக்கும். அப்போ அந்த ப்ரெடிக்டபிலிட்டி இருக்கும்போது ஒரு 10 இயர் எஸ்ஐபி ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்லாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக எஸ்ஐபியோட 2 மீனிங் இன்ஃப்ளேஷனோட 2 மடங்கோ சம்டைம்ஸ் 3 மடங்கோ ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சார் இப்போ ஆல்ரெடி வந்து எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இப்போ அவங்களுக்கு வரக்கூடிய இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா, என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் ஏதாவது கரெக்ஷன் நான் பண்ணணுமா? உதாரணத்துக்கு இப்போ ரீசெண்ட் டேஸாக பார்த்தோம்னா ஸ்மால் அண்ட் மிட் கேப் வந்து ஒரு நெகட்டிவான ரிட்டர்ன் வந்து தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்கு. அது ஒரு பெரிய சோஷியல் டிஸ்கஷனாக இன்றைக்கி மாறிட்டுருக்கு. அப்படின்றப்ப ஸோ இப்போ அந்த கரெக்ஷன் ஏதாவது நம்ம பண்ண வேண்டியது இருக்குமா, இல்லை வந்து பேசாமல் கண்டினியூ பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லுவீங்களா? அதான் நீங்கள் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு புரிஞ்சு முடிவெடுத்து இதை லாங் டேர்முக்கு தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஆக்சுவலாக எந்த கரெக்ஷனும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் சம்பாரிச்சிட்டாரேன்னு சொல்லி நானும் போய் அதை செஞ்சுருக்கலாம். அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க. இப்போ என் ஃப்ரெண்டு சம்பாரிச்சிட்டாரு, அவர் எந்த ஃபண்டில் போட்டார்னா ஒரு மிட் கேப் ஃபண்டில் போட்டிருக்காரு அப்படின்றதுக்காக நானும் போய் போட்டிருந்தேன் அப்படின்னா மேபி அவரால் 20 வருஷம் வெயிட் பண்ண முடியும், என்னால் 2 வருஷம் தான் வெயிட் பண்ண முடியும்னா நீங்கள் கண்டிப்பாக திருத்திக்க வேண்டிய டைம் இது. பட் நீங்கள் உங்களால் புரிஞ்சோ புரியாமையோ ஆனால் என்னால் இங்கேருந்து ஒரு 10 வருஷம் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும்னா நீங்கள் மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் தைரியமாக பண்ணலாம்.
ஸோ கரெக்ஷன் பண்ண வேண்டிய டைம் கிடையாது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.